டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அப்படியே பிரியங்கா, உனக்கு அந்த சரத் பாபுக்கு டைவர்ஸ் ஆயிட்டா? மம்மி இது எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்ன பிரியங்கா சொல்ற? எனக்கா? ஆமா மம்மி, டாடி தான் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. உங்க அப்பாவா? ஆமா மம்மி. உங்க அப்பாக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருப்பாவ. வா வீல என்னன்னு போய் கேட்டு வருவோம். மம்மி அங்க போனா மரியாதையே இருக்காது மம்மி. நேத்து எப்படி பேசுனாங்கன்னு பாத்தீங்கல்ல டாடி, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் மம்மி. என்னது நானா? ஆமா, டாடி கிட்ட சண்டை போடாம நீங்க ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குமா? இப்ப பாருங்க, டாடி டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஆமா விடுவாரு. அவர் கேட்ட உடனே நானும் டைவர்ஸ் கொடுத்துருவேன். டைவர்ஸை வாங்கிட்டு அவ கூட வாழலாம் தான் நினைச்சிட்டு இது கேட்டிருக்காரு. சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்றேன் பாரு அவியல. மம்மி ஒன்றும் பண்ண முடியாது மம்மி. நீங்க டைவர்ஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் ஒரு பாயிண்ட்ல டைவர்ஸ் ஆகதான் செய்யும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இப்போ எங்க அண்ணனுக்கு போன் போட்டு இவர் என்னெல்லாம் பண்ணியாருன்னு சொல்லி மாமா நம்மளுக்காக என்ன ஹெல்ப் மம்மி பண்ணுவாங்க? அவங்க வீட்டில் இருக்கும் போதே நம்மளுக்காக ஒரு ஹெல்ப் கூட பண்ணவே இல்லை மாமா. அவங்க ஒர்க்கு அவங்க ஃபேமிலி தான் முக்கியம்னு இருந்தாங்க. இப்போ நீங்க சொன்னா மட்டும் ஹெல்ப் பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் எனக்காக எங்க அண்ணன் செய்வாரு மம்மி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடும் டாடி பேர்ல தான் இருக்கு. உங்களுக்கும் டாடிக்கும் டைவர்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு இந்த வீடும் கிடைக்காது. தெருவில் தான் போய் நிற்கணும் மம்மி. நம்ம எதுக்கு தெருவில் போய் நிற்கணும்? நானா டைவர்ஸ் கேட்டேன்? அந்த மனுஷன் தானே கேட்டிருக்காங்க. அதனால எதுவும் அவருக்கு போகாது. எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும். நான் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன். முதல்ல எங்க அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் அவர் லட்சணத்தை. ராசாத்தி என்னம்மா எப்படி இருக்கா? என்ன தங்கச்சி என்னாச்சுமா? அது என்ன கேக்குற? அந்த மனுஷன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு தெரியுமானே? எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்காருனே. என்னது மாப்பிள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரா? ஆமாண்ணே, என் கூட வாழ முடியாதா, அதனால டைவர்ஸ் கேட்டிருக்காருனே. அதுக்கப்புறம் அவ கூட போய் சந்தோஷமா வாழலாம்ல, அதுக்குதான் அவரை ஜெயில தானே போட்டேன். இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காருனே. வெளியே வந்துட்டாருனே. இப்போ அந்த மீனாவோட அண்ணே அவரை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்பயே வந்து அவர் ஏன் கூட இல்லனே, அவ வீட்டுல அவ கூட தான் இருக்காரு. நான் போய் கேட்டதுக்கு நான் அப்படிதான் இருப்பேன் வெளியே போன்னு சொல்லிட்டாருனே. இப்ப என்னடானா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருப்பாருனே அவரு. என்னைய டைவர்ஸ் பண்ணிட்டு அவ கூட வாழலாம்னு நினைச்சிட்டாரு. ராசாத்தி நான் இதுக்கு தாம்மா சொன்னேன், அவர் மேல கேஸ் கொடுக்காதேன்னு. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பொறுமையா பாத்துக்கிடலாம்னு சொன்னேன். நீ நம்ம என் வார்த்தையை கேட்காம போயிட்டா. மாப்பிள்ள அதுல இருந்துதான் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாவ. இல்லனே, நான் கேஸ் கொடுக்கலனால அவர் அப்பவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாரு. அவருக்கு என் கூட வாழ பிடிக்கலனே. பிள்ளை இப்படி வந்து வீட்ல இருக்குங்கிற கவலையே அவருக்கு இல்ல. அவருக்கு அவரோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியமா போச்சு. அந்த மீனா இருக்காரு, அவளும் அவ பிள்ளையும் மட்டும் தான் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை. நாங்களா யாரோ ஆயிட்டோனே. என்னைய கூட விடுங்க. ஒரு பிள்ளை இருக்கே, அந்த பிள்ளை வாழ்க்கையை சரி பண்ணணுமேங்கிற அக்கறை கூட இல்லனே அவருக்கு. ஏன் பிள்ளைகிட்ட கூட பாசமா பேச மாட்டேங்காரு. அவளையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாருனே. எந்த தகப்பனாரு இப்படி பண்ணுவானா? ஏனே இவரு மட்டும் இப்படி இருக்காரு? ஜெயில இருந்தா கூட இருந்தாலும் ஜெயில இருக்காரு. நானே என் பிள்ளை நிம்மதியா வீட்டுல இருந்திருப்போம். இப்போ ஏத்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காருனே. அதுவும் அவ கூட வாலியாரு. எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாருனே. இனி எங்களுக்கு யாரு இருக்கா? எங்களுக்காக கேட்க யாருமே இல்லைன்னு தானே அவர் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சி அழாதம்மா, உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத. அண்ணன் நான் இருக்கேன். நீ கிளம்பி என் வீட்டுக்கு வா. எதா இருந்தாலும் அண்ணன் பாத்துக்கிட்டியம்மா. வேண்டானே, நாங்க வரல. நாங்க வந்து அங்க இருக்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்க. ஓ மார்மோளுக்கும் பிடிக்கல, மைனிக்கும் பிடிக்கலனே. அதனால நாங்க வரல. நாங்க இப்படியே தனியாவே இருந்துக்கிட்டியோனே. எங்களை நினைச்சல நீங்க கவலைப்படாண்டா. ராசாத்தி அப்படி சொல்லாதம்மா, அவனுக்கு அண்ணன் நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். அவர் கேட்டுட்டா டைவர்ஸ் உடனே கிடைச்சிருமா? நீ டைவர்ஸ் எல்லாம் கொடுக்காதம்மா. வக்கீல பார்த்து பேசுவோம். நீ நம்ம வீட்டுக்கு வா. உன்னையும் நான் பாத்துக்கிட்டே. பிரியங்காக்கும் நான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கமா. என்ன இந்த ஒரு வார்த்தை போதுனே. பிரியங்கா வாழ்க்கையை மட்டும் எப்படியாவது நல்லாக்கி வச்சிருந்தேன், அதுவே எனக்கு போதும். என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லனே. என் பிள்ளை நல்லா இருக்கணும். ராசாத்தி உன் பிள்ளையும் நல்லா இருப்பா, நீயும் நல்லா இருப்பாமா. அண்ணே நான் பாத்துக்கிட்டே, நீ கவலைப்படாத. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதங்க, நான் இருக்கேன். சரிண்ணே, இந்த ஒரு வார்த்தை போதுனே. இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்குனே. சரிம்மா, உடனே கிளம்பி வா. ஒரு வக்கீல பார்த்து பேசுவோம்.
சரிண்ணே 4 மணிக்கு மேல வர நீங்களும் வந்துருங்க. சரிம்மா. நான் வைக்கிறேனே. பிரியங்கா நீ ஃபீல் பண்ணாதம்மா. உங்க மாமா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாவ. மம்மி மாமாக்கே ஒன்றும் தெரியாது, எழுத படிக்க கூட தெரியாது. அவங்க என்ன மம்மி பார்த்துப்பாங்க? எழுத படிக்க வேணா தெரியாது. உங்க மாமாட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எங்க அண்ணே. இந்த டைவர்ஸ் கேஸையும் பார்த்துக்கிடலாம், லாயரை பார்க்க போலாமான்னு கூப்பிடியா? லாயரை பார்க்க போகணுமா? ஆமா பிரியங்கா, எங்க அண்ணா அப்படிதான் சொன்னேன். மம்மி ஏற்கனவே எனக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இப்போ இது வேறயா? அதே லாயர்கிட்ட போவோமா? வேண்டாம் வேண்டாம், எங்க அண்ணன் சொல்ற ஆள்கிட்ட போவோம். அப்பதான் செலவெல்லாம் எங்க அண்ணனே பார்த்துக்கிடுவாவே. ஓகே மம்மி. உங்க அப்பா அவ கூட சந்தோஷமா வாழலாம் நினைச்சிட்டு தானே இந்த வேலையை பார்த்துருக்காரு. எந்த காலத்துலயும் அதை நடக்க விட மாட்டேன். என்கிட்ட இருந்து எப்படி டைவர்ஸ் வாங்கிறியாரு நானும் பாக்கேன். மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கம். என்னப்பா? நான் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நீயே தம்பியோ தோட்டத்தை பார்த்துக்கிடுங்க. எப்பா எங்கப்பா போறீங்க? உங்க அத்தை புருஷா இருக்காரு, அவரு உங்க அத்தைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காராம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அது விஷயமா தான் லாயரை பார்க்க போறேன். எப்பா ஏன்பா அத்தை இப்படி பண்றாங்க? பிரியங்காவுக்கும் டைவர்ஸ் பண்ண போறாங்க, இப்ப அத்தைக்குமா? ஏடா உங்க அத்தை ஒன்னும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கல, உங்க மாமா தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் அத்தை தானப்பா. எதுக்கு மாமா மேல கேஸ் கொடுக்கணும்? தேவையில்லாம எதுக்கு அவரை ஜெயில தூக்கி போடணும்? அதனாலதான் கோவத்துல டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பானோ அவன்? என்னவோ பேசுறீங்க? அதுக்கு யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். உன் மாமனுக்கு 2வது பொண்டாட்டி இருக்கா, 2வது பொண்டாட்டி குடும்பம் இருக்குங்கிற தைரியம். அந்த தைரியத்துலதான் இப்படிலாம் ஆடிட்டு தெரியாது. அவியல்வ மட்டும் இல்லைன்னா இப்ப டைவர்ஸ் பண்ணிருப்பாரு உங்க மாமே. என்ன பாடுபட்டுனாலும் உங்க அத்தை கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. சப்போர்ட்டுக்கு ஒரு குடும்பம் இருந்த உடனே தான் இப்படி துள்ளிட்டு தெரியாது. என்ன ஆனாலும் சரி, என் தங்கச்சியை டைவர்ஸ் பண்ண நான் விட மாட்டேன். சாயங்காலம் 4 மணிக்கு போய் நாங்க லாயரை பார்க்க போறோம். நீங்க 2 பேரும் இருந்து தோட்டத்தை பாத்துக்கங்க. எப்பா நானும் வேணா கூட வரட்டுமா? இன்னைக்கு தோட்டத்தை பாருங்களேன், தேவைப்பட்ட இன்னொரு நாள் வாங்க. சரிப்பா. அத்தை செய்யறதும் தப்புதான், பிரியங்கா செய்யறதும் தப்புதான். பிரியங்கா ஒழுங்கா அந்த சரத்பாபு கூடயே போய் வாழலாம். அத்தை மாமாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலாம். 2 பேரும் இப்படி கோவத்துல இருந்தாங்கன்னா என்ன செய்ய? இதெல்லாம் அப்பாட்ட சொல்றதுக்கே அப்பாவே என்ன ஏசிட்டு போறாங்க. அத்தைட்ட போய் சொன்னா மட்டும் கேட்பாங்களா? ஏதோ ஒண்ணு அவங்க இஷ்டம், அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கட்டும். என்னங்க என்னங்க? என்ன முகம் பளபளப்பா இருக்கு, ஒரே சந்தோஷமா தெரியுது. என்னாச்சு குதிரவாளு? ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே? ஆமா, அதனால இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இல்ல, லீவுனா எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போவீங்கல்ல, அதான் இன்னைக்கு வெளியே போவோமா? இன்னைக்குமா? அடுத்த வாரம் போலாமே. ஏங்க ப்ளீஸுங்க, அன்னைக்கு மாதிரியே சினிமாக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு பார்க்குக்கு போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தா போதும். ப்ளீஸுங்க இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல, போன வாரம் போனதுக்கே மம்மி திட்டினாங்க. ஏங்க அது போன வாரம் இல்ல, அதுக்கு முன்னாடி வாரம். போன வாரம் எங்கேயுமே போகவே இல்லை. ப்ளீஸுங்க இந்த வாரம் கூட்டிட்டு போங்களா? இல்ல குதிரவாளு, மம்மிட்ட கேட்டுட்டு. உங்க அம்மாட்ட கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்களே வேண்டான்னு சொல்லிடலாம். அவிய என்னைக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவிட்ட பர்மிஷன் கேட்டா கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அத்தைட்டையும் மாமாட்டையும் நாங்க வெளியே போயிட்டு வரோம்னு சொல்லுங்க. டிக்கெட்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாதான் விடுவாங்க. போயிட்டு வரட்டுமான்னு போய் கேட்டா கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இல்ல குதிரவாளு, சும்மா ஒரு வார்த்தை கேட்டுருவோம். வேண்டாம், அப்ப எங்கேயுமே போக வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ளே நானும் இருக்கேன், நீங்களே இருங்க. ஏ குதிரவாளு, கோவமா? கோவெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்த வாரமே போவோம். இப்ப என்ன ஒண்ணு, இந்த வாரம் வெளியே கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதானே? ஆமா. சினிமா டிக்கெட் முதல்ல போடுங்க. டிக்கெட் போட்டான்னு சொன்னாதான் விடுவாங்க. சரி குதிரவாளு. மம்மி மம்மி மம்மி. என்ன பிரவீனே? மம்மி நான் அனுஷ்காவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரேன் மம்மி. என்னது வெளியே போறியா? நேத்து நான் உன்ட்ட என்னல சொன்னேன்? என்ன சொன்னீங்க மம்மி? நாளைக்கு லீவுங்கிறதுனால கோயிலுக்கு போவோன்னு சொன்னேனா இல்லையா? நேத்து நீ சாப்பிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தால, நீ என்னத்த காதல கேட்டுட்டு இருந்தா? மம்மி சொன்னீங்களா? என் காதலே விழல மம்மி. விழாதுல எப்படி விழும்? ஒரு பக்கம் இவ பக்கத்துல இருந்து இடிச்சுக்கிட்டு இருப்பா காதல, ஒரு பக்கம் காதல போன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கோம். வேற அப்பா அம்மா பேசியதுல அதுல காத்துல போயிடும். நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன் கோயிலுக்கு தான் போகணும், நாளைக்கு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நீ ஒழுங்கா கோயிலுக்கு போவும், கிளம்புங்க. நீ வேஷ்டி சட்டையை கட்டி அவ சேலை கட்டிட்டு வரட்டும். மம்மி கோயிலுக்கு அடுத்த வாரம் போலாம் மம்மி. இந்த வாரம் நாங்க வெளியே போயிட்டு வரோம். பிரவீனே, கோயிலை விட உனக்கு இன்னைக்கு வெளியே சுத்தியதான் முக்கியமா? மம்மி இல்ல மம்மி, சினிமாக்கு டிக்கெட் போட்டுட்டேன் மம்மி.
அது ஒன்றும் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணாலும் காசுலாம் கிடைக்காது மம்மி. அதனால நாங்கள் இந்த வாரம் போயிட்டு வந்துடுறோம். அடுத்த வாரம் வேணா நம்ம கோயிலுக்கு போகலாம். ஏல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ டிக்கெட் போட மாட்டியா? உங்களுக்கு இஷ்டத்துக்கு தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்களோ? தானோ என்னாச்சு, எதுக்கு கத்திட்டு இருக்கா? ஏங்க நேற்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோயிலுக்கு போகணும்னு நான் சொன்னேனா இல்லையா? உங்களுக்கு அது கேட்டுச்சா இல்லையா? ஆமா சொன்னா, அதுக்கு என்ன தானோ? உங்க மொபைல் காதல உழவே இல்லையா? பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊர் சுத்த போறானு. பிரவீன், முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம்ப்பா, அதுக்கப்புறம் எங்கனாலும் போவாங்க. இல்லப்பா, நான் சினிமாக்கு டிக்கெட் போட்டுட்டேன். கோயிலுக்கு வந்தா சினிமாக்கு போக முடியாதுப்பா. நாங்க சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஈவினிங் வேணா நம்ம கோயிலுக்கு போலாம்ப்பா, இல்லைன்னா அடுத்த வாரம் போலாம். தானோ அவன் தான் டிக்கெட் போட்டுட்டேன்னு சொல்றான்ல, போயிட்டு வரட்டும் விடு. இந்த வாரம் இல்லைன்னா என்ன, அடுத்த வாரம் கோயிலுக்கு போலாம். ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? கோயிலுக்குலாம் போறேன்னு சொல்லியாச்சுன்னா போயிடணும், வேற போகாம இருக்க கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானோ, அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிக்க. அதான் அவன் டிக்கெட் போட்டேன்னு சொல்றான்ல, போயிட்டு வரட்டும். பிரவீன் போயிட்டு வாங்கப்பா. சரி டாடி, போயிட்டு வரோம். மம்மி போயிட்டு வரோம் மம்மி. இப்பெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலும் கேட்கறது கிடையாது. நீங்க வேற உங்க மகனுக்கு மருமகளுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ? வீடு தானோ, சின்ன பிள்ளைல ஆசைப்படுத்து, போயிட்டு வரட்டும். அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலாம். இந்த வீட்டுல நடக்கிறது ஒன்றும் வர வர சரியில்லை.